யாரும் கேள்விப்பட்டிருக்கேன், வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. அக்ரி அட்வைசர் நான் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் லாஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு கீழே ஒரு பீப்புள் தான் கொண்டு வந்தேன். ஒரு அவருக்கு இல்லை, ஆனால் என் அப்ளைன் கூட நான் வந்தேன். அப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா, நெக்ஸ்ட் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பாக அவார்டு அவங்க வரணும் ஃபஸ்ட் நான் அப்படியே பிளான் பண்ணேன். அப்போ வரும்போது இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வச்சிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி நான் என்னுடைய டீமுக்கு நான் ஃபஸ்ட் நான் டெடிகேட் பண்ணணும். இன்னொரு விஷயம்னா, நான் ஜாயின் பண்ணிக்கிறது அரௌண்ட் வந்து 2 years ஆச்சு. சரிங்களா? பட் எனக்கு எதுக்காக இவ்வளோ டைம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் 8% ஒருத்தவங்க கொண்டு வருவேன். நான் கொண்டு வர சீக்கிரத்தில் அவங்க போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு டீம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ நான் ஃபஸ்ட் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணி நான் நான் குவாலிஃபை பிரான்ஸ் நான் குவாலிஃபை தான் இருந்தேன். எனக்கு இல்லை ஒரு 5 பேர் கூட இல்லை நான் நான் குவாலிஃபை பண்ணும்போது. பட் நான் முடிவு பண்ண விஷயம் அப்படின்னா, இதுக்கு மேலே நான் அந்த இடத்துல வேலை செஞ்சு எனக்கு எந்த யூஸும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 மணி நேரம் வச்சுட்டு என்னால் எதுவும் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது சரி ஓகே, என் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கலாம் எதுவும் பண்ண முடியும். அதனால் ரிஸ்க் எடுத்தேன். ஸோ இப்போ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா 4 years அக்ரோடாக தான் இருக்குது. பட் அதை விட நான் வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷனுக்குள்ளே வந்து நான் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் இதுதான் பண்ணி ஆகும். அப்போ அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். நான் டார்கெட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் தான் நான் டார்கெட் பண்ணேன். ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட் என் வேலையை டிசைன் பண்ணேன். பட் ஏன்னா எனக்கு 3 month நான் ஃபோக்கஸ் பண்ணேன். 3 monthலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் போவேன். அக்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனோம், மார்னிங் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஃபீல்டு ஒர்க் தான். சரிங்களா? நான் பைக்கோட பெட்ரோல் கூட என் வீட்டில் வாங்கிட்டு தான் போவேன். என்கிட்ட காசில் எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே வந்து வண்டியே கடன் தான் வாங்கிட்டு போவேன். வேண்ட வண்டியும் கிடையாது வரைக்கும். சரிங்களா? அப்படின்னு போயிட்டு நாங்கள் பண்ணதுக்கான ரீசன்னா, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இந்த காஸ்டியூம் எனக்கு புதுசு இல்லை, பட் இந்த அவார்டு எனக்கு புதுசு. ஏன் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ பேர் நான் பேசுறது கிடையாது. ஸ்கூலில் என்னோட டைமில் எடுத்து படிக்க சொன்னாங்க. எனக்கு வராது, படிக்கிறது பட் ஆனால் வராது. ஏன்னா இவ்வளோ பேர் மாதிரி எப்படி படிக்கிறது ஏதாச்சும் நினச்சி போகணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் இவ்வளோ பேர் நான் பேசுகிறேன். பார்த்துக்கோங்க, அதே பெரிய ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா எனக்கு கீழே ஒரு டீம் இருக்குது. நான் எனக்காக ஒர்க் பண்ணுறத விட என் ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணுறேன். என் டீம் என்ன நம்பி வந்திருக்காங்க, என்ன நம்பி ஒரு 10 ஃபேமிலி இருக்குது. ஓகேங்களா? நான் அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி ஓகே நம்ம தான் வந்து முன்னே வரணும்னு சொல்லி வரணும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் மீட்டிங்கில் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுக்குறது, ப்ராடக்ட் ஃபீட்பேக் கொஞ்சம் முன்னே வரணும். எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட் நான் தினேஷ் போலாம் இன்வைட் பண்ணுற மீட்டிங் பேசி நான் பேச மாட்டேன். எனக்கு பேச வராது. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் நான் பேசும்போது நான் போஸ்ட் பண்ணேன். என் மீட்டிங் நான் தான் போஸ்ட் பண்ணேன். டீமுக்காக நான் போஸ்ட் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா, டீம் நான் தான் யாரையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன்றதுனால நானே வந்து முன்னே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு டீம் செட் பண்ணேன். லாஸ்ட்டாக எனக்கு டீம் செட் ஆச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில். அந்த ஒரே ஒரு ஆஃபர் நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் அந்த 8% கொண்டு வருவேன் இல்லையா, அது எல்லாரும் வந்து போயிடுவாங்க. ஆனால் நான் 8% வந்து அந்த ஒரே மட்டும் 5 பேர் கொண்டு வருவேன். அந்த 5 பேர் கொண்டு வந்து 5 பேர் நின்றுட்டாங்க. இப்போ அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா போய்கிட்டு இருக்குது. அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கோட்டோட பிளாக் கோட்டு அடுத்து நான் போடணும். அது மட்டும் இல்லாமல் என் டீமில் இந்த ஸ்ட்ரென்த் நான் கொண்டு வரல. என்னோட டார்கெட் இன்னும் அடுத்த அளவு வரணும். ஸோ இன்னொரு விஷயம் நான் எல்லாருக்கும் நான் ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறேன். கம்பெனியோட எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஆஃபரை நீங்கள் கம்பெனி அவார்டு அந்த ஆஃபர் கொடுக்குறது எதுக்காக நமக்காக கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அது மூலம் எந்த ஆஃபர் நம்ம டீம் வந்து பெருசாகும் தெரியாது. அது வந்து எந்த ஆஃபர் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கின்றதை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.